ரெகுலராக லைஃப் டைமுக்கு சாப்பிட்ணுங்கிற அவசியமே இல்லை. வாழ்வியல் முறையை அவர் சரி பண்ணிக்கிட்டாரு. நம்ம சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணார். இன்றைக்கி மருந்து இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காரு. மருந்து கொடுத்ததை விட எனக்கு அரை மணி நேரம் கவுன்சில் எடுத்து தான் பெரிய விஷயம். நீங்கள் எப்படி இப்படி சாப்பிடணும், எப்படி இருக்கணும்னு சொன்னது தான் முதல் இது. அது எந்த டாக்டரும் எனக்கு சொல்லலை. ஆமாம், போனால் உடம்பு சரியாக மருந்து கொடுத்தாங்களே தவிர சொல்லலை. ஐயா சொன்னது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். சரி மாற்றி பார்ப்போமேனு கொஞ்சம் மாற்றினேன். நல்லாவே இருந்தது. ஆனால் முதல்ல கஷ்டமாக தான் இருந்தது. உணவு முறை மாற்ற கஷ்டமாக தான் இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பரவாயில்ல, மாறிடுச்சு. இப்போ பழகிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட 8 மாதம் மருந்து சாப்பிட்றதில்ல. 8 மாதம் மருந்தே சாப்பிட்றதில்ல. சுகருக்கு அதே லெவல் தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது. அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ஐயா வணக்கம் ஐயா. நீங்கள் சொல்லுங்கள், ஐயாவுக்கு 8 வருஷமாக சுகர் இருந்தது. இந்த சக்கரை நோய்க்காக பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துகளையும் மருத்துவரின் ஆலோசனைகளையும் எடுத்துக்கின்ற போதும் அந்த சுகர் கண்ட்ரோல் இல்லை. தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் இருந்ததா சொன்னார். இவர் வரும்போது என்ன கண்டிஷன் வந்தார்? இப்போ அவர் ஆரோக்கியமாக இருக்கார். ஆரோக்கியமாக இருக்கான காரணம் என்ன? நீங்கள் சக்கரை நோய்க்காக கொடுக்குற மருந்துகள் பத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுகருக்கு டைப் 1 டைப் 2 இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு பத்தியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் டைப் 1 இருக்கிறவங்களுக்கு பத்தியம் தேவை, ஆனால் டைப் 2 இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் பத்தியம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் சாத்தியம்? இந்த மருந்துகள் அப்படி என்ன இருக்குது? சக்கரை நோய்க்கு இந்த மருந்துகள் எந்த அளவுக்கு வேலை செய்யுது? நம்ம பேஷண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பத்தியம் இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. பத்தியம்னாலே விழுந்தடிச்சிட்டு ஓடிடுறாங்க ஒரு சிலர். என்னாலலாம் முடியாது ஐயா, கண்ட்ரோலாக இருக்க முடியாது ஐயா. ஏன்னா பிறந்ததுலேருந்து சாப்பிட்டு பழகிட்டோம். திடீர்னு விட சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்புவாங்க. அவங்களுக்காகவே மூலிகையை மட்டும் கொண்டு, எந்த விதமான பற்பமோ செந்தூரமோ இல்லாமல் மூலிகையை மட்டும் கொண்டு தயாரிக்கப்பட்டது இது நிறைய பேருக்கு கொடுத்து பலன் கண்டது. ஒரு 3 மாதத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு 6 மாதம் எடுத்தால் போதும். உடம்புல நல்லா சாப்பிட்டு ஊற 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 அது நார்மலில் வந்துடும். அதுக்கான இன்னொரு ரகசியம் என்னன்னா, நம்மளுடைய டெக்னிக் நிறைய திரும்ப சொல்லிட்டேன். என்னன்னா, வாழ்வியல் முறையை நம்ம மாற்றிடுவோம். டீ காஃபிக்கு பதில் வேறு ஏதாச்சும் சுக்குமல்லி காஃபி அந்த மாதிரி இஞ்சி டீ, மல்லி டீ, ஆமாம், இயற்கை மூலிகை டீ ஏதாச்சும் தேநீர் எதாவது எடுத்துக்கோங்க. அதை விட வேண்டாம், மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஐயா பார்த்திங்கன்னா சுத்தமாக விட்டுட்டார் அது டீ காஃபியை. ஏன்னா ஆசிட் ரிஃப்ளக்ஸு அந்த ஃபேட்டி லிவருக்கு தான் வந்தாங்க. கூட இதையும் நம்ம சேர்த்து கொடுத்தோம். சர்க்கரைக்கும் 2 மாதம் தான் சாப்பிட்ருப்பாரு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆகுது. இப்போ தான் திரும்பவும் டேப் அப் பண்ணுறதுக்காக இந்த 1 மாதத்தை கொடுத்துருக்கோம். இது இடையில சர்க்கரைக்கும் சாப்பிடல, ஃபேட்டி லிவருக்கும் சாப்பிடல. இந்த 1 வருஷமாக ஃப்ரீயாக தான் இருந்தார். மருந்து வேண்டாம் நல்லா இருக்குன்ட்டு இப்போ டேப் அப் பண்ணுற மாதிரி திரும்ப ஒரு மாதத்தை கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ரெகுலராக லைஃப் டைமுக்கு சாப்பிட்ணுங்கிற அவசியமே இல்லை. வாழ்வியல் முறையை அவர் சரி பண்ணிக்கிட்டாரு. நம்ம சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணார். இன்றைக்கி மருந்து இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காரு. ஐயா நீங்கள் சொல்ல வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. நல்லா ஓடுறீங்க, நல்லா நடக்கிறீங்க, நல்லா கடை வேலை பார்க்குறீங்க. நீங்கள் பேசும்போது பார்த்துருந்தேன், அங்கே அப்படியே ஜாலியாக அவங்ககிட்ட பேசிட்டுக்கிறீங்க. அந்த சுறுசுறுப்புலேயே தெரிஞ்சு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாய்யா. சக்கரை நோய் 8 வருஷமாக இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ அந்த 8 வருஷமாக என்ன மாதிரியான உடலில் பிரச்சனைகள் வந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு பிரச்சனை டயர்டாக இருக்கும். ஆமாம், டயர்டாக இருக்கும். காலையில் எழுந்த உடனே இப்போ படுத்துன்னு இருக்கலாம், எழுந்து சுறுசுறுப்பாக அந்த ஆக்டிவ் இருக்காது. நைட்டில் 2-3 முறை யூரின் போகும். அளவுக்கு அதிகமாக கோபம், படபடப்பு நிறைய இருந்தது. படபடப்பு. ஆமாம். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நான் மருந்து சாப்பிட்டு தான் இருந்தேன். இந்த 8 வருஷமாக எத்தனை மருத்துவர்களை சந்திச்சுப்பீங்க? எவ்வளோ மருந்துகள் சாப்பிட்டு? பல இடத்த பார்த்தேன். ரெகுலராக ஒரு MD சித்தா தான் பார்த்தேன். ஆனால் அவரு மருந்து சாப்பிட்டு எனக்கு அந்த சுகர் அப்படியே தான் இருந்தது தவிர குறையில. HbA1c 8.8 இருந்தது. ஆமாம் இருந்தது. 3 மாதத்துக்கான ஆவரேஜ் சுகர். ஆமாம், அது குறையில அப்படியே தான் இருந்தது. ஆனால் ஐயா கிட்ட வந்த பிறகு எனக்கு என்னன்னா, முதல்ல உணவு முறையை மாற்றினார். உணவு முறையை மாற்றினார். இப்படிலாம் சாப்பிடுங்கன்னு சொன்னார். சரி. டீ ஒரு நாளைக்கு கடையில் ஒரு 5-6 டீ சாப்பிடுவேன். அந்த டீ கொஞ்சம் முடியல, ஆனால் கம்மி பண்ணிக்கினேன். ஆனால் 5-6 டீ ஆமாம் இருந்தது. இப்போ இல்லை, இப்போ 1 டீ இல்லை 2 டீ அதிகபட்சம், அவ்வளோதான். சரி. அதே போல காலையில் 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிட்டுருந்தேன். அதெல்லாம் ஏற கட்டிட்டேன். பசி எடுத்தா சாப்பிட சொன்னார். முதல்ல எங்கள் வீட்டை வந்த உடனே சொன்னது, மருந்து கொடுத்ததை விட
எனக்கு அரை மணி நேரம் கவுன்சில் எடுத்து தான் பெரிய விஷயம். நீங்க எப்படி இப்படி சாப்பிடணும் எப்படி இருக்கணும்னு சொன்னதான் முதல் இது. அது எந்த டாக்டரும் எனக்கு சொல்லல. ஆமா, போனாதான் உடம்பு சரியா மருந்து கொடுத்தாங்களே தவிர சொல்லல. ஐயா சொன்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். சரி மாற்றி பார்ப்போமேனு கொஞ்சம் மாற்றினேன். நல்லாவே இருந்தது. ஆனால் முதல்ல கஷ்டமாக தான் இருந்தது. உணவு முறை மாற்ற கஷ்டமாக தான் இருந்தது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பரவாயில்ல மாறிடுச்சு. இப்போ பழகிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட 8 மாதம் மருந்து சாப்பிட்றதில்ல. 8 மாதம் மருந்தே சாப்பிட்றதில்ல. சுகருக்கு அதே லெவல் தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்கு, நார்மலாக இருக்குது. அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. அதுக்கான சிம்டம்ஸ்கள் எதுவும் இல்லைன்றீங்க? எதுவும் இல்லை. ஏன்னா சிம்டம் வந்து இப்போ பார்க்கும்போது தான் எனக்கு சுகரும் தெரிஞ்சுது. நான் ஆரோக்கியமாக ஓடுறேன் ஓடியாரேன் எல்லா வேலையும் பார்த்து தான் இருக்கேன். ஆனால் அந்த பிரச்சனை வந்த பிறகு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா சுகர் இருக்குது. ஆனால் ஐயா கிட்ட வந்து பிறகு படபடப்பு இல்லை, பிரச்சனை எதுவும் இல்லை. அசதி சோறு டயர்னஸ் இல்லை, படபடப்பு இல்லை, கோவம் இல்லை. நல்லா தூங்குறீங்களா? தூக்கம் வருது. யூரின் அடிக்கடி இப்போ போகிறீங்களா? இல்லை, நைட்லலாம் போகிறேன். நைட்டில் 1 டைம் தான். அதோட 4 மணி 5 மணிக்கு தான். அது ரெகுலராக தான் வர 8 மணி 9 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் தான். ஓகே. இப்போ ஆரோக்கியமாக இருக்கீங்க? ஆரோக்கியமாக இருக்கு. ஐயா சொன்ன கவுன்சிலிங் முறையில், உணவு முறையில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சிறுதாரியம் கூட கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன். இப்போ இரவு அதே போல் 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றதில்ல, அப்புறம் சாப்பிட்றதில்ல. 7 மணியோட முடிச்சுட்டு அதோட சாப்பிட அதோட 10-11 சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு இப்போ அதெல்லாம் கிடையாது. 6-7 மணி முடிச்சு அதோட சரி சாப்பாடு சாப்பிடல. திரும்பி காலையில் எத்தனை மணி சாப்பிட்றீங்க? காலையில் 8 மணிக்கு 8, 8:30, 9 மணி கூட ஆகிடும். அதுக்குள்ள ஆகிடும். கை கொடுங்க. இனிமேல் உங்களுக்கு நோயே வராது. ஏன்னா இந்த நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டு முடிக்கிறீங்களா, அடுத்த நாள் 9 மணிக்குன்னு சொல்கிறீங்களா, 8:30 9 மணி வச்சுக்குவோம். இதில் எவ்வளோ நேரம் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கீங்க தெரியுங்களா? அதாவது மாதத்தில் உண்ணா நோன்பு 3 நாள் இருங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் 2 நாள், ஒரு சிலர் 1 நாளாவது இருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மாதம் ஃபுல்லாக இருக்கீங்க. ஆமாய்யா. ஆனால் எப்படின்னு சொல்லிட்டுங்களா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி தெரியல. அரை மணி நேரம் இருக்க முடியாது, சாப்பிட இருக்க முடியாது. மணி 12 பெல் அடிக்கும், கைகாலெலாம் அடிக்கும். சாப்பிட்டாதான் சரி. இப்போ நான் எப்படின்னு சொல்கிறேன்னா, நைட் 10 மணிக்கு இது 7 மணிக்கு முடிச்சிங்களா, 8 நைட் 8 மணி 8 9 10 11 12 1 2 3 4 5 10 மணி நேரம் ஆச்சுங்களா. 6 7 8 9 மணி. அப்போது 14 மணி நேரம் சாப்பிடாம இருக்கீங்க. இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சேர்த்துட்டீங்கன்னா 16 மணி நேரம். அப்போது ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாம உடலுக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா, அதுவும் முக்கியமாக இரைப்பைக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா, அப்போ இறைப்பை சொல்லும் மூளைக்கு, அப்பா இப்போதான் ரெஸ்ட் கொடுக்குறாங்க, தன்னுடைய வேலை செய்யலான்னு மூளை என்ன சொல்லும், எல்லா உறுப்பு சிக்னல் கொடுத்து அங்கே இருக்கிற எல்லா குணமாக்குற வேலையும் செய்யும். செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கும், உடம்புல கழிவுகள் போகும், நோய்கள் போகும். இதை நீங்க தெரிஞ்சு செய்வீங்களோ தெரியாம செஞ்சீங்களோ, ஐயா சொல்லிதான் செஞ்சீங்களா, இது மிகப்பெரிய விஷயம். இதுல இன்னும் கூட நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் காலைல முடிஞ்சா ஸ்கிப் பண்ணி ஒரு 10 மணிக்கு சாப்பிட்ற மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நம்ம கடை வியாபாரம் பண்றோம், கடைக்கு போகணும் அப்படின்னு ஓகே, அதெல்லாம் சாப்பிட்டு தான் போய். அதனால என்னன்னா, நீங்க சொன்ன விஷயம் அந்த உணவியல் முறைன்னு சொன்னீங்கல்ல, இது ரொம்ப அருமை மாத்திருக்காரு. அதனால உங்களுக்கு நல்ல ஹீலிங் கிடைச்சிருக்கு. சூப்பருங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, அழகா மனுஷனை 8 வருஷமா மருந்து மாத்திரைகளோடு டிராவல் பண்ணவரை இன்னைக்கு மருந்து மாத்திரையும் எதுவும் இல்லாம பண்ணிருக்கிறது பெரிய விஷயம் தான். இது சித்த மருத்துவ சாத்தியம் அப்படிங்கும்போது வரவேற்கத்தக்கது. இது எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒத்து வரும் ஐயா? 100% ஒத்து வரும் ஐயா. நம்மள்கிட்ட வர்றவங்க எல்லாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் இந்த உணவு முறையை, வாழ்வியல் முறையை அவங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஏன் நோய் வந்துச்சுங்கிறத புரிய வச்சுருவோம். நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால தான் எல்லாம் சேர்ந்து நோயாக மாறி இருக்கு. அப்போது இந்த மருந்து எடுத்துக்கிட்டு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மருந்துக்கு என்கிட்ட நீங்கள் வர வேண்டாம். அப்படி சொல்லி தான் கேளுங்க. மருந்துக்கு என்கிட்ட வரவே வேணாம். 2 மாதம் 3 மாதம் சாப்பிட்றீங்களா, சரி பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த வாழ்வியல் முறை மட்டும் லைஃப் டைம் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டாக்டர்கிட்டையோ மருத்துவர்கிட்டையோ நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியமாக வாழலாம் சொல்லி ஒவ்வொரு பேஷண்ட்டும் நம்ம அந்த கவுன்சிலிங் கொடுக்கறது தான். மருந்துங்கிறது 2ஆம் பட்சம்னே சொல்லிடுறது. நான் முதல்ல வாழ்வியல் முறையை சரி பண்ணிக்கங்க. இதை டேப் ஆஃப் பண்ணுற மாதிரி 2 மாதம் 6 மாதம் 3 மாதம் சாப்பிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க, நீங்கள் நார்மலாக இருக்கலாம். அப்படி சொல்லி தான் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மருந்தே கொடுக்குறது. இல்லையா, ஐயா கிட்ட போன பிறகு அந்த மருந்து வந்து எதனா பார்த்து சாப்பிட தோணும். அது மாதிரிலாம் இப்போல்லாம் பசி எடுத்தால் தான் சாப்பிடணும், கண்ட்ரோல் வந்த பிறகு அது அந்த இது இல்லை. அப்போ இனிமேல் இப்போல்லாம் பசி எடுத்தால் தான் சாப்பிட்றோம். ஆமாம், இதுவே பெரிய மருந்து தானே. அதுக்கு மேலே சாப்பிட்றதில்ல. ஏன்னா நேயர்களே, உங்களுக்கும் சர்க்கரை இருக்கா? சுகர்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இதுக்காக பல மாதங்கள் பல வருஷங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கிறீங்களா? தாராளமாக நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட உங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி எடுக்கிற அனைத்து மருந்துகளையும் எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் அருகில் இருக்கிற சித்த மருத்துவரை நாடி சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஏன்னா
சர்க்கரை நோய்க்கு சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, பாரம்பரிய வைத்தியர்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் தாராளமா நீங்க கவுன்சிலிங் பண்ணி படிச்ச பட்டதாரி மருத்துவம் மருந்துகள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய உணவியல் முறையும் வாழ்வியல் முறையும் சரிவிகித உணவு ஐயா எடுத்த மாதிரி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிலிருந்து நீங்களும் மீண்டு வர முடியும். இந்த மருந்து வேணும் அப்படின்னு சொன்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. படிச்ச பட்டதாரி மருத்துவம்லாம் கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்து எடுத்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.